Hello viewers, welcome back to JC's Easy English. இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் describing food items. Food items அதனோட texture wise, taste wise எப்படி நாம அழகா describe பண்ணலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இதன் மூலம் food items related ஆன vocabularies, adjectives எவ்வளோ நாம learn பண்ணலாம்னு பார்க்கலாம். Okay, let's get into the video. ஃபர்ஸ்ட் வேர்ட் bland, டேஸ்ட்லெஸ் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு ஃபுட்டு டேஸ்ட்டாக இல்லை, அது அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை சாப்பிட்ணுன்னு, அது bland. எப்படி நம்ம சென்டென்ஸில் யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். தட் oatmeal இஸ் ஸோ bland. இந்த oatmeal ரொம்ப டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஓட்ஸ் ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஐட்டமே கிடையாது சாப்பிட்றதுக்கு. என்ன, பிகாஸ் இட் இஸ் டேஸ்ட்லெஸ். ஸோ த oatmeal இஸ் ஸோ bland. ஃபஸ்ட்டு பார்த்தது அந்த ஃபுட்டோட டேஸ்ட்டு, இப்போ பார்க்குறது அந்த ஃபுட்டோட டெக்ஸ்சர். எஸ், அந்த வேர்டு flaky. flaky அப்படியே தோல் தோலாக உடையக்கூடியதுன்ட்டு. இதுக்கு எக்ஸாம்பிள், த வெஜிடபிள் பஃப் இஸ் ஸோ லைட் அண்ட் flaky. அந்த வெஜிடபிள் பஃப்ஸ் எடுத்து நம்ம சாப்பிடும்போதே பாருங்கள், அப்படியே தூள் தூளாக உடஞ்சி அந்த லேயராக விழும் இல்லைங்களா. ஸோ இந்த டெக்ஸ்சர் flaky. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ரைப். இது அந்த ஃபுட்னுடைய தன்மையை சொல்கிறது. எக்ஸாம்பிளுக்கு, தோஸ் மேங்கோஸ் ஆரண்ட் ரைப் எட் அப்படின்னா அந்த மாம்பழங்கள் இன்னும் பழுக்கலை, முழுமையாக பழுக்கலை, சாப்பிடக்கூடிய தன்மைக்கு வரலைன்றது. ரைப்னா பழுக்கிறது, நல்லா ஃபுல்லாக பழமாகிறதுக்கு தான் ரைப். அடுத்து பார்க்க போகிற வேர்ட் ராட்டன். இது ரொம்ப கெட்டு போயிடுச்சு, ஒரு ஃபுட்டு கெட்டு போச்சுன்றோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு, த ராட்டன் எக் ஸ்டிங்க்ஸ், அந்த முட்டை கெட்டு போய் ஒரே நாற்றமாக இருக்குது அப்படின்றோம் இல்லைங்களா, ராட்டன். ஃபுட்டு கெட்டு போயிடுச்சுன்னு சொல்கிறது. அடுத்த வேர்டு டெண்டர், நல்லா மெத்துன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அது. இங்கே எக்ஸாம்பிளுக்கு, த மீட் இஸ் வெல் குக்ட் அண்ட் ஸோ இட் இஸ் டெண்டர். அந்த நல்ல இறைச்சி நல்லா சமைக்கப்பட்டதால் அது ரொம்ப தொடுறதுக்கு சாஃப்டாக இருந்தது, சாப்பிட்றதுக்கும் சாஃப்டாக இருந்தது. ஸோ டெண்டர் இங்கே சாஃப்ட். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற வேர்ட் நட்டி. சாக்லேட்ஸ், பிஸ்கெட் இதெல்லாம் நிறைய நட்ஸ் போட்டு ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு நட்டி. ஐ லவ் நட்டி சாக்லேட்ஸ். ஸ்னீக்கர் சாக்லேட் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபுல்லாக நட்ஸ் தான் இருக்கும், அந்த நட்டி ஃப்ளேவர், அதை தான் நட்டி சாக்லேட்ஸ். ஸ்மோக்கி, அகெயின் இது ஃப்ளேவரை குறிக்கிறது. மீட் குக் பண்ணுற விதத்தை வச்சு அதை ஸ்மோக்கி சிக்கன், ஸ்மோக்கி ஐட்டம் சொல்லுவாங்க. இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள், த கிரில்டு மீட் இஸ் ஸ்மோக்கி. ஸோ இந்த மீட்டோட ஃப்ளேவர் ஸ்மோக்கியாக இருக்குன்னு சொல்கிறோம். அடுத்த வேர்டு fizzy. சில கூல்ட்ரிங்க்ஸ் ஓப்பன் பண்ணோடனே விறுவிறுன்னு எஃபர்வசன்ஸ் வரும், அந்த மாதிரி நுரை தள்ளி எஃபர்வசன்ஸ் வர ட்ரிங்க்ஸுக்கு fizzy ட்ரிங்க்கு. இதை எப்படி எக்ஸாம்பிளில் யூஸ் பண்ணலான்னா, கன்சியூமிங் fizzy ட்ரிங்க்ஸ் ஃபார் அ லாங்கர் பீரியட் வில் டேமேஜ் யுவர் டூத். இந்த மாதிரி எஃபர்வசன்ஸ் வர fizzy ட்ரிங்க்ஸ் குடித்தா பல்லு கெட்டு போயிடும். fizzy ட்ரிங்க் இங்கே நுரைச்சிட்டு வர கூல்ட்ரிங்க்ஸ். அடுத்த வேர்டு briny. இந்த சால்ட்டி நேச்சரை குறிக்கிற வேர்டு தான் இது, briny. கருவாடு எப்போவுமே அப்படியே உப்பு கரிச்சிட்டு இருக்கும் பாருங்கள், அதை எப்படி சொல்கிறதுன்னா கிப்பர்ஸ் ஆர் briny. கிப்பர்ஸ் ஆர் briny. கருவாடை ட்ரைடு ஃபிஷ் இல்லைன்னா கிப்பர்ஸ்ன்னு சொல்லுவோம், அதை வச்சு தான் இப்போ நம்ம சென்டென்ஸ் பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட் வேர்டு ரா. ரான்றது அன்குக்ட், அப்படியே பச்சையாக இருக்கிறது. இதை எப்படி சென்டென்ஸில் யூஸ் பண்ணலான்னா, ஐ கான்ட் ஸ்டாண்ட் ரா ஃபிஷ். எனக்கு பிடிக்காது, பச்சையாக மீன் பிடிக்காது, நல்லா குக் பண்ணாத மீன் எனக்கு பிடிக்காது. ஐ கான்ட் ஸ்டாண்ட் ரா ஃபிஷ்.
அடுத்த வேர்டு ரிச். இது எப்படின்னா, இப்போது கேக் எடுத்துட்டோன்னா அது ஃபுல் ஆஃப் டைரி ப்ராடக்ட்ஸ், நட்ஸ் இருக்கும் இல்லைங்களா, ஃபேட், எக் போட்டு நல்ல ரிச்சாக இருக்கும். அந்த ரிச்சை சொல்கிறது தான். இப்போ இது எக்ஸாம்பிளில் எப்படி பார்க்கலான்னா, த சாக்லேட் கேக் இஸ் வெரி ரிச். த சாக்லேட் கேக் இஸ் வெரி ரிச். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது சிரப்பி. இது அந்த ஃபுட் டெக்ஸ்சர் திக்காக ஸ்டிக்கியாக, இப்போ ஹனி எப்படி இருக்குது பாருங்கள், அதனுடைய கன்சிஸ்டன்சியை சொல்கிறது. அதுக்கான ஒரு இது லிக்விட் தன்மையை, லிக்விட் நேச்சரை சொல்கிறது. இதை எப்படி எக்ஸாம்பிளில் சொல்லலான்னா, த சாஸ் ஷுட் ஹாவ் அ சிரப்பி கன்சிஸ்டன்சி. அப்படி எடுத்தால் திக்காக ஸ்டிக்கியாக இருக்கணும் சாஸ்னால், இதை சொல்கிறாங்க. த சாஸ் ஷுட் ஹாவ் அ சிரப்பி கன்சிஸ்டன்சி. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற வேர்டு ஸ்டேல். ஸ்டேல் பழசு, ரொம்ப பழசாயிடுச்சுன்றோம் இல்லைங்களா, அதை சொல்கிறதுக்கு தான், ஒரு பொருள் பழசாயிடுச்சுன்னு சொல்கிறதுக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு, த பிரெட் ஹட் கான் ஸ்டேல் அப்படின்னா அந்த ப்ரெட்டு பழசாயிடுச்சு, இதுக்கு மேலே அதை நம்ம என்ன பண்ண முடியாது, சாப்பிட முடியாது, தூக்கி போட்டுற வேண்டியது தான். த பிரெட் ஹட் கான் ஸ்டேல். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற வேர்ட் சீசன்டு. சீசன்றது நம்ம சாப்பிட்ற ஃபுட் ஐட்டத்தின் மேலே அதனோட ஃப்ளேவரை இன்னும் ஆட் பண்ணுறதுக்காக, கூட்டி கொடுக்கறதுக்காக சேர்க்கறது. இப்போது நம்ம பீட்சா சாப்பிடும்போது அதன் மேலே சில்லி ஃப்ளேக்ஸ் போடுவாங்க, ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் கொடுக்க. அதே மாதிரி ஓரிகானோ, புதினா லைக் லீவ்ஸ்னுடைய அந்த பவுடரை போடுவாங்க. ஸோ இட் கிவ்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர். இதே எப்படி சென்டென்ஸில் சொல்லலான்னா, he liked to eat pizza which is seasoned with oregano. எப்படி? he liked to eat pizza which is seasoned with oregano. அடுத்து பார்க்க போகிறது இந்த சுவை, டேஸ்ட் அகைன் சொல்கிற மாதிரி tangy. tangy இந்த லெமன் வினிகர் அந்த புளிப்பை சொல்கிறது தான் tangy. இங்கே நம்ம எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், ஒரு ஃப்ரெண்டவா இந்த சாலடு சுவைச்சு பார்க்கலாம் அப்படின்னு கூப்பிடுறோம் இல்லைங்களா, அது மாதிரி. ட்ரை திஸ் tangy salad. ட்ரை திஸ் tangy salad. ஓகே வியூவர்ஸ், நம்ம செஷன் எண்டுக்கு வந்துட்டோம். நீங்கள் உண்மையாகவே நிறைய வெக்காபுலரி கற்றுட்ருப்பீங்க. ஃபுட் டிஸ்கிரைப் பண்ணுற வெக்காபுலரி எனக்கு நம்பிக்கை இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். until then see you, bye bye.